கடந்த 15-20 ஆண்டுகளாக போக்குவரத்து தொழிலாளருடைய நிலையும் போக்குவரத்தின் நிலையும் கழகங்களின் நிலையும் இப்படி ஆனதற்கு என்ன காரணம் என்பதே ஒரு பெரிய விவாதத்திற்குரிய ஒரு பொருள். 72 தனியாராக ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகளை பல நூற்றுக்கணக்கான பேருந்துகள் பல பெரிய கம்பெனிகள், டிவிஎஸ் கம்பெனி, ஏபிடி மகாலிங்கம் கம்பெனி, சிம்சன் கம்பெனி போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள், இந்த கம்பெனிகளை எல்லாம் நாட்டுடைமையாக்கி கழகங்கள் உருவாக்கப்பட்டது 72. கலைஞருடைய அந்த செயல்பாராட்டுக்குரியது. ரொம்ப காலம் அதை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது எங்கள் சாதனை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அது சரி. ஆனால் மகன் தந்தை காற்றும் உதவி என்று ஒரு குறள் இருக்கிறது. தந்தை செய்த இந்த நாட்டுடைமையை மகன் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்துகிற காரியத்தை செய்துவிட்டு போய்விட்டார். படிப்படியாக நுழைக்கப்பட்டது. ஒப்பந்த முறை, ஒப்பந்த தொழிலாளர் முறை, வேலைகளையே தனியாருக்கு கொடுத்து விடுவது போன்ற பல வழிகளில், பிறகு தனியார் துறையில் ஓடுகிற பேருந்துகளுக்கு நம்முடைய நேரத்தை விட்டு கொடுத்து விடுவது, விரைவு போக்குவரத்து போன்ற இடங்களிலே ஆம்னி பஸ்ஸுகளுடைய சட்டவிரோத செயல்பாடுகளை அனுமதித்து விடுவது போன்ற பல செயல்கள் மூலமாக போக்குவரத்து கழகங்கள் பலவீனப்படுத்தப்பட்டன, குற்றுயிரும் குலையுருமாக ஆக்கப்பட்டது. போக்குவரத்தை இல்லாமலே செய்து விடுவது அவர்கள் விருப்பம்தான். ஆனால் அவ்வளவு சுலபமாக இது செய்ய முடியாது என்கிற அளவுக்கு நம்முடைய சமூகத்தில் மக்கள் மனதில் இது ஆழமாக இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் லாபகரமாக ஓடுகிற 50% வழித்தடங்களை தனியாருக்கு கொடுப்பது என்று அறிவித்தே விட்டார். அரசு அறிவிக்கப்படும் நோட்டிபிகேஷன் கிட்டத்தட்ட அரை சட்டம், கொஞ்ச நாள் கழிச்சு அது அமலுக்கு வந்துடும். அப்படி அவர் அறிவித்தார். அப்படி 50% கொடுப்பது என்பது கூட நஷ்டமான வழித்தடத்தை தரமாட்டாராம், லாபமான வழித்தடத்தை கொடுத்தார். அதுக்கு என்ன காரணம்னா, நஷ்டமான வழித்தடத்தை கொடுத்தா அவன் வாங்கிக்குவான், வாங்க மாட்டான்ல. ஆகவே லாபமான வழித்தடத்தை கொடுப்பது என்று அறிவித்தார். அதை எதிர்த்து கடுமையாக நாம் போராடினோம். மக்கள் மனதில் இதனுடைய விளைவு என்ன என்பதை நாம் எடுத்து சொன்னோம். கிராமம் கிராமமாக நம்முடைய நடைப்பயணங்கள் வழியாக அநேகமாக 3/4 மேற்பட்ட பஞ்சாயத்துகள், பல்லாயிரக்கணக்கான பஞ்சாயத்துகளுக்கு சென்று தலைவர்களை சந்தித்து, உங்க ஊருக்கு நாளையிலிருந்து பஸ் வராது, இது அமலாச்சுன்னா உங்க ஊருக்கு பஸ் வராது, கிராமத்துக்கு. அதிமுக பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்து அநேகமாக எல்லோரும் அந்த திட்டத்தை எதிர்த்து அரசுக்கு எதிராக கருத்து சொன்னார்கள், தீர்மானங்கள் நிறைவேற்றினார்கள். ஒரு பெரிய போராட்டமாக, மக்கள் இயக்கமாக நடந்தது. எந்த ஒரு விஷயமும் ஒரு மூவ்மெண்டாக, ஒரு இயக்கமாக நடத்தப்பட்டால்தான் வெற்றி பெறும். இப்ப நீங்க நீட்டு வேண்டாம், மற்றது வேண்டாம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம். அது ஒரு மக்கள் இயக்கமாக ஆகிற போது என்ன நடக்கிறது என்பதை கடந்த 10 நாட்களாக பார்க்கிறோம். அந்த மக்கள் இயக்கம் அரசாங்கம் சிலவற்றை ஏற்க வேண்டிய கட்டாயத்தை உண்டாக்கியது. அந்த போராட்டத்தின் விளைவாக நீட்டு போயிடல, அவர் போயிட்டாரு, இன்னொருத்தர் வருவாரு, வந்துட்டாரு. அது பூரா அந்த குட்டையில உருண மட்டும் தான். சரி, இருக்கட்டும், அது ஒரு பெரிய வெற்றி. ஆனா நீட்டு இருக்கும். இப்ப நம்ம தென்னிந்தியா முழுவதற்கும் நீட் என்பதே கூடாது என்பதுதான் முக்கியமான கோரிக்கை. இப்போ நீட்டு இருக்கும். ஆக தொடர்ந்து அதை எதிர்த்து நாம் போராட வேண்டி இருக்கிறது. ஆனால் ஒரு பெரிய செய்தியை, ஒரு பெரிய அதிர்வை, நான் யாருக்காகவும் பேச மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், வெளிநாட்டு தலைவர்கிட்ட தான் பேசுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பிரதமர் இப்போது முக்காடிட்டார், மண்டியிட்டார், நான் இதை செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டார். அது ஒரு மகத்தான சாதனை. அது மக்கள் இயக்கத்தின் விளைவு. மக்கள் இயக்கத்தின் முக்கியத்துவம் அதுதான். நீங்க சட்டம் போட்ட விஜய் இருக்காரு, சட்டம் போட்டு சும்மா இருந்தாருன்னா அமலாகாது. அதிகாரி நம்புதானே அமலாக்கணும், அதிகாரி தானே அமலாக்கணும். அதிகாரிகள் ஒத்துழைப்பார்களா? பெரிய கேள்வி.
நம்ம 68, 69 மேற்கு வங்காளத்தில் நம்முடைய அமைந்த ஆட்சியில், நம்முடைய கூட்டணி ஆட்சியில் சிபிஎம் பிரதான கட்சியாக இருந்தது. வெறும் 5 சீட்டு வச்சிருந்த அஜய் முகர்ஜி என்பவரை முதலமைச்சர் ஆக்கினார் பங்களா காங்கிரஸ். சிபிஎம்க்கு 43 சீட்டு இப்படி இருந்தது. அந்த அரசில் துணை முதலமைச்சராக ஜோதி பாசு இருந்தார், போலீஸ் அமைச்சராக இருந்தார், ரெவென்யூ மந்திரியாக ஹரிகிருஷ்ண கோனார் சிபிஎம் இருந்தார். அப்ப அந்த அரசாங்கத்திடம் சொல்லி நாம என்ன சொன்னோம்னா, நிலச்சீர்திருத்தம் செய்ய வேண்டும், நிலச்சீர்திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று. இதுக்கு மேல யாருக்கிட்டையாவது நிலம் இருந்தால் அந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிலமற்றவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஏற்றிட்டார். இப்ப இந்த சட்டப்படி மிச்சம் இருக்கிற நிலத்தை போய் கணக்கு பார்த்து மிச்சம் இருக்கிற நிலத்தை எடுக்கணும். எடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசின் வழிகாட்டுதல் படி 1 ஏக்கர், அரை ஏக்கர், 3/4 ஏக்கர், 2 ஏக்கர் பிரிச்சு கொடுக்கணும். 2.5 லட்சம் ஏக்கர் மிச்சம் என்று சொன்னார்கள் சட்டத்துல. ஆனா அமுலாகல. அமுல்படுத்த வேண்டிய வில்லேஜ் ஆபீசர் தானே, அமுல்படுத்த வேண்டியவன் தாசில்தார் தானே, அமுல்படுத்த வேண்டியவன் கலெக்டர் தானே. அவன் தான் ஜமீன் நிர்வாகத்தில் கோழி அடிச்சு தின்னுட்டு இருக்கானே, எப்படி அமுல்படுத்துவான்? நான் போனாங்க, ஆள் இல்லைங்க, நான் போனாங்க, இன்னும் ரெக்கார்டு சரியா பார்க்க முடியலைங்க, இப்படியே தள்ளிட்டு இருந்தானுங்க. ஜோதி பாசு பார்த்தாரு, சரி வராது, சட்டம் போட்டால் மட்டும் பத்தாது, மக்கள் இயக்கத்தால் தான் இதை அமுல்படுத்த முடியும்னு என்ன சொன்னாருன்னா, நம்முடைய சங்கர்கள், விவசாய சங்கம், நம்ம சங்கம் தொழிற்சங்கம் மாதிரி விவசாய சங்கம் இருக்கு, நம்ம வலுவான சங்கம் இருக்கு. விவசாய சங்கத்தை கூப்பிட்டாரு. ஏய், நீங்க எல்லாம் வேலை செய்யறீங்க, வேலை செய்யற இடத்துல யார் நிலச்சொந்தக்காரன், அவனுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 500 ஏக்கர், 600 ஏக்கர், 800 ஏக்கர். ஆனா எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு எழுதி வச்சிருப்பான். பொண்டாட்டி பேர்ல கொஞ்சம், நாய் பேர்ல கொஞ்சம், பேய் பேர்ல கொஞ்சம், எல்லாத்தையும் 10 ஏக்கர் 5 ஏக்கர் பிரிச்சு வச்சிருப்பான். அப்படி பிரிச்சு வச்சிருக்கிற நிலமெல்லாம் அவனுக்கு தான் உனக்கு தெரியும். ஆகவே அந்த நிலம்லாம் எது, அந்த இடத்துல இருக்கிற மிச்ச நிலம் எதுன்னு உனக்கு தெரியும் என்பதால் இப்ப நீ தான் அறுக்கிற, அது எந்த வீட்டுக்கு போகுதுன்னு தெரியும். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தானே போகுது. ஆகவே இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்க மிச்ச நிலத்தை இறங்கி எடுங்க, உழுது பயிரிடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். மக்கள் இறங்கினாங்க. சும்மா ஜெய் 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 லட்சக்கணக்கான பண்றே, நீ தாண்டா இதுக்கும் முதலாளி, நீ தாண்டா இதுக்கு இல்லடா, அது அவன் குப்புசாமி ரத்னசாமி, ஏய் நீ தாண்டா முதலாளி என்று அந்த நிலங்களை நம்முடைய மக்கள் உபரி நிலங்களை கையகப்படுத்தினார்கள். அது சில கொஞ்சம் அதீதமாக நடந்தது. பிறகு நாம் சரி செய்தோம். அப்போ போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்? அவனு அங்க கோழி திங்கிறவன் தானே. ஜோதிபாய் சொன்னாரு, அந்த பக்கமே எந்த பயிலும் போகக்கூடாது. சிறப்பு நாங்கள் என்னையா பண்றது? நிலச்சீர்திருத்த சட்டத்தை அச்சடிச்சு நாங்க தருவோம், நீ கிராமம் போய் ஒட்டுட்டாரு. யாரு? போலீஸ்காரனை. போலீஸ்காரன் போய் ஒட்டினாங்க. குத்தகைதாரருக்கு என்ன இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு? அதே மக்கள் இயக்கம் ஆனால்தான் ஒரு சட்டம் கூட அமலுக்கு வரும். மக்களை நம்பாத எந்த கட்சியும் எதையும் நீங்க பெருசா செஞ்சிட முடியாது. அது கடந்த ஆட்சி மக்களிடமிருந்து வேகமாக விலகி போனது. அது ஏதோ ஜமீன்தார் மாதிரி, அதே கார்பரேட் மாதிரி அப்படி அவர்கள் இருந்தார்கள். நம்ம போற போது நம்மளை சுத்தி 4 பேர் வருவான். அவனே தான் 4 பேர் தான் வருவாங்க. எல்லா இடத்துக்கும் அவனே தான் வருவான். அவனை பார்த்து பெரும் கூட்டம். அங்கேயே 4 பேர், இங்க 4 பேர், அங்க அதே 4 பேர் தான் விசில் அடிச்சுக்கிட்டு. கடந்த ஆட்சியில் மக்கள் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விஷயங்களில் இருந்து அவங்க ரொம்ப தூரம் வெளியே போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அவங்க எது கொள்கை என்று அவர்கள் அறிவித்தார்களோ அந்த கொள்கையே கைவிடப்பட்டது. அதுல ஒரு கொள்கை போக்குவரத்து கொள்கை, நாட்டுடைமை கொள்கை. அதான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிச்சது அந்த சரிவு. இப்ப சொன்னாங்கல்ல, 3000 பஸ் ஓடல, வாண்ட் ஆஃப் குரூ நாட் ரன். என்ன நியாயம்? அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? வண்டி இருக்கு, தொழிலாளர் எண்ணிக்கையும் இருக்கு, ஆனா உங்களால நிறைய ஆப்சண்ட் ஆகுறான், பண்டிகை நேரத்தில் வரமாட்டேன்றான், முகூர்த்தம்னா எல்லாம் பாதி பேர் போயிடுறான். ஆகவே நாட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு எதுக்கே நாட்டுன்னு? நீ WT வாங்குற, லீவும் கொடுக்க மாட்டேங்கிற, ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நாட்டுன்னு? வாண்ட் ஆஃப் குரூ. ஏன்னா ஆள் இல்லை.
ஏன் எடுக்காம இருக்கீங்க? என்னங்க செய்வாங்க? இப்போ என்ன வேண்டுவாங்க? இப்போ கோயிலில் போய் ஒரு திருமணமான ஒரு நம்முடைய சகோதரி 2 வருஷம் குழந்தை பிறக்கல, என்ன வேண்டுவாங்க? கோயிலுக்கு போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும் சாமி அப்படின்னு வேண்டுவாங்க. யாராவது எனக்கு குழந்தை பிறந்துடக்கூடாது அப்படின்னு வேண்டுவாங்களா? வேண மாட்டாங்க, வேண மாட்டாங்கல்ல. நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது அரசு இப்ப நீங்க ஒவ்வொரு தருணத்திலும் நம்முடைய அரசு, அதாவது கடந்த அரசு ஒரு 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 கொள்கையை கைவிட்டது. நீங்க என்ன சொல்லணும்? இன்னும் நாட்டுடைமை ஆக்கணும், இன்னும் மற்றதை ஆக்கணும், இன்னும் அப்படிதான் நீ போடணும், அப்படிதான் நீங்க செஞ்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து இல்லைன்னு சொன்னீங்க, 3000 வண்டி ஓடலை, 30,000 ஆள் இல்லை, எடுக்கலை. என்ன தீர்மானம் போட்டீங்க? குழந்தை வேண்டான்னு சொன்ன மாதிரி நீங்க ஆளே வேண்டாம் இருக்கட்டும். சரி, அப்ப என்ன பண்றது? கான்ட்ராக்ட் விட்டுருவோம். ரொம்ப சுலபமான வேலை இது. உன்னையும் ஏமாத்தி, வேலைக்கு வர்ற கான்ட்ராக்ட்காரனையும் ஏமாத்தி, தொழிலாளியும் ஏமாத்தி, ஜனங்களையும் ஏமாத்தி, இவங்க பார்ட்டி ஃபண்டு, அது இப்போ இந்த கவர்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்குது, பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்க. நம்ம தெருவா நாயாலயம் ஏப்பா ஒரு 10 ரூபா கொடுறா, 20 ரூபா கொடுறான்னு. ஏன்னா அதான் நியாயமான கட்சியாக இருக்க முடியும், மக்களுக்கான கட்சியாக இருக்கும். இது பார்ட்டி ஃபண்டு எங்கிறது? சாராய கம்பெனிலிருந்து வருது, இந்த கம்பெனிலிருந்து வருதுன்னு இவங்க சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கணும், நம்ம இது பார்க்கணும். அவங்க அதெல்லாம் கிடையாது, பார்ட்டி ஃபண்ட்லாம் கிடையாது அப்படி பண்ணுறாங்க. அவங்க இல்லை அது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறாங்கன்னு அது சாய்ச்சி கொடுத்து 4 பேர் இருக்காங்க. இதுன்னு என்னென்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. அதாவது மக்களுக்கு உரியது மக்களுக்கு, அதான் நீங்க செய்யணும். செய்ய தவறினீர்கள். அதுல ஒரு முக்கியமான துறை, எல்லா துறையும் அப்படிதான், கல்வித்துறை அப்படிதான், மருத்துவத்துறை அப்படிதான், போக்குவரத்து துறை நாம் சம்பந்தப்பட்ட துறை என்பதால் நான் பேசுகிறேன். போக்குவரத்து துறை கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு துறை. இப்ப இதுல வந்து பல சலுகைகள் வழங்கப்படுகிறது. கட்டணமில்லா பயணம், இந்த பேர் வைக்கிறதா தான் இவனுக்கு கட்டிக்கிறாங்க. இலவச பயணம்னு சொன்னா உடனே ஒரு பேர் கட்டணமில்லா பயணம். அப்புறம் வேற என்ன? கட்டணமில்லா விடியல் பயணம். அது 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 அப்படி சொல்லணுமாமா எப்பவுமே அப்படின்னா. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய சாதனை என்னன்னா, அந்த காலத்துல வந்து பியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் 4th கிரேடு, அந்த பேர் நல்ல ஆஃபீஸ் ஹெல்பர் அப்படின்னு பயங்கரமான சாதனை. அரசாங்கத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவு. ஏற்கனவே அரைக்கால் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க துப்புரவு பணியாளர்கள், இது முழுக்கால் ட்ரெஸ் போட்டு அரசாங்கத்துக்கு. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அரசாங்கத்துக்கு செலவில்லாத ஒரு திட்டம் சொன்னேன் நம்முடைய முதலமைச்சருக்கு விஜய்க்கு. நம்ம எல்லாம் போனோம்ல, நாங்கள் சிஐடி சார்பில் போனோம். சார் உங்களுக்கு செலவில்லாத ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பலன் தருகிற ஒரு திட்டம் சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன திட்டம்? 26,000 ரூபா மினிமம் வேஜஸ்ங்கிறது வந்து இப்போ கணக்குப்படி வரணுங்க, அதிகமாக வரணும். சரி, 26,000 இப்போ எவனும் கொடுக்குறதில்ல. 12,000, 10,000, 13,000, 15,000 கொடுத்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 26,000 சொல்ல வேண்டாம். இனிமேல் குறைந்தபட்ச கூலி யாருக்கெல்லாம் அமுல்படுத்தப்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் 5,000 ரூபாய் மாதம் உயர்த்தப்பட வேண்டும்னு ஒரு உத்தரவு போடுங்க. அந்த உத்தரவு போட்டீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டாம், முதலாளி தானே கொடுக்க போறான். நீங்களா கொடுக்க போறீங்க? இல்ல, முதலாளிய ஆளுக்கு 5,000 ரூபாய் மாசம் குறைந்தபட்ச கூலியில இன்க்ரீஸ்ன்னு சொல்லு. கொடுக்க வேண்டியதை விட நான் சொல்றது குறைவுதான். அது சொல்லுங்க. 1 கோடி பேர் அதுக்கு மேல இருக்காங்க இங்க. 5,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு 1 கோடினா எவ்வளவு? 5,000 கோடி ஆச்சா? வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 60,000 கோடி மக்கள் கைக்கு, முதலாளி கையிலிருந்து டக்குன்னு வந்துடும். உங்களுக்கு செலவு கிடையாது. ஆனா பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பெரிய இது கிடைக்கும். அவர் என்ன நினைச்சாரே தெரியாது, கேட்டே இருந்தாரு. என்னடா நமக்கு பாடம் எடுக்கிறான்னு நினைச்சாரா நமக்கு தெரியாது. கேட்டிருந்தாரு, பார்க்கலான்னு சொன்னாரு வச்சுங்களேன். அது ஒரு ஒரு பல விஷயங்கள் நம்மளுக்கு புதுசு. நம்ம கோரிக்கை நம்ம கொடுக்கறது, நம்ம கான்ட்ராக்டுங்கிறாங்க, வேண்டான்றானுங்க, இதுன்றானுங்க, வேண்டான்னு. என்ன சரி, நான் வந்து இதை ஆய்வு பண்ணுறேன்னு ஒரு சொன்னார். அது பெரிய விஷயம், ஆய்வு பண்ணட்டும்.
இப்போ ஆய்வெல்லாம் நம்ம கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ பட்ஜெட் வரப்போகுது. பட்ஜெட் தானே பெரிய முக்கியம். பட்டு ஜெட்டு அது விலை இப்படி தான் போகுது, விலை தான் ஜெட்டில் போகுது. சரி, இப்போ பட்ஜெட் ரைட்டு. பட்ஜெட்டில் நீங்கள் என்ன கொள்கை அறிவிக்க போறீங்க? எல்லாத்துக்கும் கேள்வி இருக்கு. நம்முடைய போக்குவரத்து துறைக்கு என்ன கேள்வி? நம்முடைய சிறப்பு மாநாட்டில் அதான பேசணும். போக்குவரத்து துறை என்ன கொள்கை? நாட்டுடைமை கொள்கை தொடர்ந்து பலப்படுத்தப்படும், அது தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று ஒரு கொள்கையை இந்த அரசு அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. நீங்க அறிவிங்க. அது கைவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் கைவிட்டாங்க. நாட்டுடைமை கொள்கை பின்பற்றப்படும், வலுவாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்ற கொள்கையை நீங்க அறிவிக்கணும். வேற என்ன பண்ணணும்? போக்குவரத்துக்கு நீங்க போக்குவரத்துல கான்ட்ராக்ட் என்பது இனிமேல் கான்ட்ராக்டில் தான் வேலை தரப்படும் அப்படின்னு ஒரு கொள்கை அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே. அந்த கொள்கை கைவிடப்படும் நீங்க சொல்லணும். என்ன கான்ட்ராக்ட்? சட்டத்தில் இருக்குதுங்க. நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் கான்ட்ராக்ட் தொழிலாளி வைக்கக்கூடாது. இப்போ டிரைவர் அப்படிங்கிறவர் போக்குவரத்து தொழிலுக்கு நிரந்தரமானவரா இல்லையா? அந்த தொழில் நிரந்தர தொழிலா இல்லையா? டிரைவர் எல்லாம் வண்டி ஓடுமா? கண்டக்டர் எல்லாம் வண்டி ஓடுமா? அவர் நிரந்தர தொழில் அது. அதுலேயே இவனுக்கு என்ன பண்றானுங்க? கான்ட்ராக்ட்ன்றாங்க. நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொன்னோம், சார் நாங்கள் ஒன்றுமே உங்கள்கிட்ட கேட்கலங்க, தொழிலாளர்களுக்கு சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை எல்லாரும் ஒழுங்காக கொடுத்துடணும்னு சொல்லுங்க சார். எந்த சட்டமும் அமலாகிறது இல்லை. மோட்டார் தொழிலாளர் சட்டம் உங்களுக்கு அமலாகுதா? மோட்டார் தொழிலாளர் சட்டம் உங்களுக்கு அமலாகுதா? 8 மணி நேரம் உங்களுக்கு அமலாகுதா? சைன் ஆன் சைன் ஆஃப் உங்களுக்கு அமலாகுதா? ரெஸ்ட் ரூம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அமலாகுதா? எல்லா தொழிலாளர்களுக்கும் அமலாகல. ஆகவே தொழிலாளர்கள் நாங்கள் எதிர்பார்ப்பது சட்டம் அமலாக வேண்டும் என்பதற்கு மேல் எதையும் நாங்கள் கேட்கல. எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நேற்று கான்ட்ராக்ட் மாநாடு நடந்தது. கான்ட்ராக்ட் தொழிலாளர் மாநாடு முந்தா நாள். நாங்கள் கேள்வி கேட்டோம், 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம். எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. ஒரு நாள் பாக்கி ஒருத்தர் இல்லை. எல்லாரும் 8 மணி நேரத்துக்கு மேலதான் வேலை செய்யறோம். எங்க சட்டம் அமலாகிறது? ஆகவே கான்ட்ராக்ட் என்பது நிரந்தர தன்மையுள்ள தொழிலில் அனுமதிக்க மாட்டோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இதை பாருங்க, இது கோர் இண்டஸ்ட்ரி, இது நிரந்தர தொழில். சென்னை மெட்ரோ ரயில் இருக்குல்ல, அது தண்டவாள போக்குவரத்து. நீங்க சாலை போக்குவரத்து, அவன் தண்டவாள போக்குவரத்து. அந்த மெட்ரோ ரயில்ல வண்டி ஓட்டுறவன் பைலட், அவருக்கு பேர் பைலட். அந்த பைலட்டு கான்ட்ராக்ட் ஒரு மாத்துக்கல. நீங்க இப்ப 2வது திட்டத்தில் 65,000 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு திட்டம் எங்க பார்த்தாலும் நடந்துகிட்டு இருக்குல்ல மெட்ரோ ரயில் வேலை. இதுல ஒரு நிரந்தர தொழிலாளி கிடையாது. 35,000 பேர், அத்தனை பேரும் கான்ட்ராக்ட். அரசு அறிவிக்கணும், நிரந்தர தன்மையுள்ள தொழில கான்ட்ராக்ட் வைக்க மாட்டோம் என்று நீங்க அறிவிக்கணும். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? 5 வருஷம் ஆயிருந்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இதுக்கு முன்னர் சொன்னாரு 10 வருஷம் ஆயிருந்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆனா யாரும் இப்ப நீங்க சரி அதையாவது பண்ணுங்க ஐயா. 5 வருஷம் யாரு கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்தானோ அவனையாவது நீங்க நிரந்தரப்படுத்துங்க. நான் தான் சொன்னேன். இப்போ நீங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு தெரியாது, ரொம்ப ரகசியம், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்கிறேன், நான் என் தொகுதி கொளத்தூர், அங்கே வேட்பாளர் ஸ்டாலின். நான் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டேன். ஆனால் அவர் வெற்றி பெறல. ரைட்டு, அது முடிஞ்சு போச்சா? இப்போ நீங்கன்னா நீங்கள் யாராவது பலர், ஏன்னா அந்த விஷயத்துல நாங்க சொன்னது நீங்க கேட்கல. நாங்க சொல்றப்பெல்லாம் கேட்டுக்க வேண்டியது, அப்படியே கமுக்கமா சிரிச்சுக்க வேண்டியது, அப்படி இருந்தீங்க.
அதுக்கு காரணம் எங்களை அவமதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அது எங்களுக்கு தெரியும். எங்களை அவமதிக்கணும், எங்க வார்த்தையை மீறணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆனா நினைக்கிற அளவுக்கு விவகாரம் அது ஆயிப்போச்சு. சரி போட்டீங்க. ஆனா அது 107 நின்று போச்சு. 107 நின்று போச்சு. இப்போ இவ்வளவு வந்தும் நாற்காலியில் உட்கார முடியாம விஜய் இருக்கிற போது அவர் அங்க தூக்கி உட்கார வச்சது யாரு சொல்லுங்க? யாரு? இடதுசாரிகள், முக்கியமாக இடதுசாரிகள் அவர்கள் உட்கார வைத்தார். நாங்களும் உட்கார கேஷுவலா இருந்தவரை பர்மனன்ட் ஆக்குனது நம்ம தான். அதனால விஜய் நான் என்ன கேட்கறேன்னா, எல்லா கான்ட்ராக்டையும் தயவு செஞ்சு பர்மனன்ட் ஆக்குங்க. இல்லைன்னா நாங்க பர்மனன்ட் ஆக்குறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அது மக்களுடைய விருப்பம். மக்களுடைய விருப்பத்தை மதிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆதரவு கொடுத்ததுக்கு, வேற எதுவும் நான் சொல்லலை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த ஆட்சியிலிருந்து மக்கள் ஏராளம் எதிர்பார்க்கிறார்கள், நாமும் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நடக்குதேன்னு வேதனைப்பட்ட விஷயங்கள் இதுல மாறணும் 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 என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்குன்னா உடனே தீரணும், இன்னைக்கே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு. அப்படி தீராது, கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் வேணும், எடுத்துக்கங்க. ஆனால் நாயனார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்க முடியுமா? எல்லாத்துக்கும் பாம்பு கடிச்சிருச்சு, கொஞ்சம் டைம் எடுத்து மருந்து போடலாம், வேலைக்கு ஆகாது. சங்குதான். அதனால எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்க முடியாது. சில விஷயத்துக்கு டைம் எடுக்காதீங்க, வேகமா நீங்க செய்யுங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்ப நீங்க தொழிலாளர் அமைச்சர் வந்திருக்காரு. இப்போ போக்குவரத்து அமைச்சரையே நாம் கொஞ்சம் ஒரு முறைக்கு 10 முறை கேட்டு தான் போனோம், பார்த்தோம். அப்புறம் அவர் 2 மணி நேரம் நம்மகிட்ட பேசினாரு. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டார். நம்ம என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் நடக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத நம்முடைய பார்வையிலிருந்து நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னோம். ரொம்ப நிதானமாக அவர் கேட்டார். எல்லாத்தையுமே நான் பரிசீலனை பண்ணலாங்க, இன்னும் பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நல்லது, பேசணும். அவரு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்றது? ஏன்னா நம்மகிட்ட பணம் இல்லை, கரெக்டு. இப்போ அவர் சிலதெல்லாம் சொன்னார், ஏற்கனவே இருந்தவங்க பண்ணதுதான். நாம நம்முடைய கோரிக்கை பட்டியலே ஆலோசனை பட்டியலே சொல்லியிருக்கோம். அதெல்லாம் அந்த மாதிரியான ஆலோசனைகள் அப்பெல்லாம் எப்படி ஆம்னி பஸ்ஸோட போட்டியிடும் திறன் நமக்கு வேண்டும். இப்போ அவர் சொன்னார்ல, அவன் ஹை பீம் போட்டு போவான், நம்ம சிம்னி விளக்கு வச்சுக்கிட்டு போவோம். இந்த ஈசல் பிடிக்கிறதுக்கு விளக்கு வச்ச மாதிரி, வண்டி ஓட்டுறதுக்கு இல்லை அது. அதே மாதிரி ஹாரன், அவன் ஹாரன் எப்படி, நம்ம ஹாரன் எப்படி, அவன் ஸ்பீடு எப்படி, நம்ம ஸ்பீடு எப்படி, அப்படி ஜனங்க இதில் போவாங்க அப்படிங்கிறது. அப்போ அந்த 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 மாதிரி போட்டித்திறன் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 1. 2, நம்முடைய வாகனத்தில் கொஞ்சம் விளம்பரம் பண்ணலாம், அப்புறம் பெட்ரோல் பங்க் வைக்கலாம், அது வைக்கலாம், இது வைக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். போன கவர்மெண்ட்டும் பேசினாங்க, நாங்கள் நிலம் ஒதுக்கிட்டுருக்கேன்னு சொன்னாங்க. இவருகிட்டே அதை சொன்னோம், இங்கே பெட்ரோல் பங்க் வைங்க, சிஎன்ஜி கேஸ் ஃபில்லப் பண்ணுறது வைங்க, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நிறையா வருது ஆனால் சார்ஜர் இல்லை, சார்ஜர் வைங்க. தமிழ்நாடு முழுவதும் நமக்கு இடம் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு இருக்குது, வசதி இருக்குது. நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதையெல்லாம் நம்ம பண்ணோம்னா அதில் கொஞ்சம் காசு வரும். ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சியில் தண்ணி விற்றோம், 2 தண்ணி விற்றோம். ஒரு தண்ணி இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு தண்ணியை விட்டுட்டாங்க. ஏன்னா அது கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியாது. நான் சொன்ன தண்ணி கூட நம்ம தயார் பண்ணி விற்கலாங்க அப்படின்னு. இல்லை அது கட்டுப்படி ஆகாதுனாங்க. சரி ரைட்டு, கட்டுப்படி ஆகிறத மட்டும் வித்துக்கிட்டு இருங்க, அது நடக்கும். இப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ற போது அவர் குரியர் பண்ணலான்னு சொன்னாரு, லக்கேஜ் ஏற்றலான்னு சொன்னாரு. ரைட், அதெல்லாம் நீங்க இது பண்ணுங்க, எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம். நாங்கள் இப்போ நம்மளால பல்லில் பசை கட்டி தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓடுற பஸ் எத்தனை இருக்கு? இப்போ ஒரு பொண்ணு அது கேட்டுதாங்கிட்ட நிருபர், எத்தனை பஸ்ஸுங்க ஓடும்? பாதி பஸ் ஓடக்கூடாது, பாதி பஸ் புதுக்கோட்டை புதுப்பேட்டை ரோட்ல கூட ஓடக்கூடாது, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றணும். இப்போ உடனே மாற்ற முடியாது. ரைட்டு, இப்போ நீங்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் சொல்றீங்க, சீக்கிரம் பண்ணுங்க, அதுக்கு பணம் ஒதுக்குங்க.
பண கஷ்டம் இருக்கா? இருக்கு, தெரியும். ஆனா பண கஷ்டம் இருக்கிற போது நயனார் சொன்ன மாதிரி இந்த கும்பி கூழு கழுதுது கொண்ட பூவு கழுதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. வயிறு பசியில அழுவுது, கொண்ட ஒரு பக்கம் அழுவுதாமா, எனக்கு பூ வேணும் பூ வேணும். நீங்க நீங்க எது வாங்குவீங்க சொல்லுங்க? பூ வாங்கி வச்சுட்டு இருப்பீங்களா? அதனால பல கஷ்டம் இருந்தாலும் முதல்ல முன்னுரிமை கொடுக்க வேண்டியது போக்குவரத்து, மின்சாரம், கல்வி, சுகாதாரம். அதுக்கு முன்னுரிமை கொடுங்க. பூ அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்போ இதுக்கான பணத்தை ஒதுக்குறதுங்கிறது நம்ம சம்பளத்துக்காக இல்ல, மக்கள். அவர் சொன்னார் பாருங்க சியாம சக்கரவர்த்தி, இப்ப பெண்களுக்கு இலவசம் யாருக்கு? அது கழகத்துக்கு அரசாங்கம் ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப 2000 கோடி 3000 ரூபாய் கொடுக்குது, 3000 கோடி ரூபாய் கொடுக்குது. நான் கழகத்திற்கு பணம் கொடுத்தேன்னு அரசு சொல்லக்கூடாது, மக்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்ல. மக்களுக்கு தானே கொடுக்குற, நீ அவளுக்கு தானே இது. ஆகவே மக்களுக்கு பலனளிக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒன்று நேரடியாக இதுதான் காரணம் அப்படின்னு தெரியாம பல காரணம் இருக்கு. ஒரு குடும்பம் வாழ்வதற்கு, ஒரு அரசு வாழ்வதற்கு, ஒரு சமூகம் வாழ்வதற்கு பல காரணம் இருக்கு. இங்க படிப்புக்கு, இங்க சுகாதாரத்துக்கு, இங்க நம்முடைய தமிழகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு, எல்லாவற்றுக்கும் போக்குவரத்து என்பது அடிப்படையாயிருக்கிறது. போக்குவரத்து வசதி. நம்ம ஒரு படம் விட்டோம்ல, ஒரு வீடியோ, மலை மேல இருக்கிற பிள்ளைகள் என்ன சொல்லுது? அவங்க படிக்கிறத பத்தி யோசிச்சிருக்கவே முடியாது. நம்ம பஸ்ல ஏறி கீழே 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் கீழே இருக்கக்கூடிய இடத்துக்கு படிச்சுட்டு மறுபடியும் திருப்பி வீட்டுக்கு போகுது மலைவாழ் மக்கள், குழந்தைகள். சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம். அது காரணம் கலைஞராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம பாராட்டணும். அது பெரிய புரட்சி, அது கல்வி புரட்சி. இதுக்கு என்ன மதிப்பு, என்ன பண மதிப்பு? இதுக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள், பெண் குழந்தைகள் குறிப்பாக வயசுக்கு வந்தோடனே நிறுத்திடுவாங்க, அனுப்ப மாட்டாங்க. நாங்களாம் சின்ன பெண்ணா இருக்கும்போது அப்படித்தான். என் தங்கச்சியெல்லாம் வயசுக்கு நிறுத்திட்டோம், 6ஆம் கிளாஸ் மேலே போகல. இது அப்படி அந்த காலத்தில் அப்படி. எப்படி பிள்ளை நம்பி அனுப்புறது? எப்படி போகும்? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் எப்படி போகும்? அப்படி. இப்போ பஸ் வந்த அப்புறம் பிரச்சனையே இல்லை, பிள்ளை தைரியமா போகுது, தைரியமா வரும். அப்படிதான் கோடிக்கணக்கான தமிழகத்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் படித்தார்கள். சாதாரண விஷயமா அது? இன்னைக்கு இந்தியாவில் மொத்தம் வேலை பார்க்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய பெண் தொழிலாளர்களில் 42% தமிழ்நாட்டில் வேலை பார்க்கிறார்கள். அது சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் போய் பிரதமர்கிட்ட பெருமையா சொன்னார்ல, மொத்த பெண் தொழிலாளி இந்தியா பூரா இருக்கிற தொழிலாளிகள்ல 42% நாங்க. 100 பெண்ணு 42 பேர் நாங்க. பெட்ரோல் பங்க்ல, ஹோட்டல்ல, எங்க பார்த்தாலும் பெண் தொழிலாளர்கள் இருக்கிறார்களே. குறைஞ்சபட்சம் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க. ஒரு கடையில் போய் உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் பில்லு போடுறாங்க, இதை போடுறாங்க, அதை போடுறாங்க. பார்த்தா நமக்கே பெருமையா இருக்குது. நமக்கு இன்னும் நம்ம போனோன்னு தெரியல, அதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இது இந்த வளர்ச்சி. ஆகவே இது சமூக முதலீடு. நீங்க மின்சாரம் ரொம்ப முக்கியமானதுங்க. மின்சாரம் தாய் தொழில். அது இல்லைன்னா தாய் மாதிரி மின்சாரம், தாய் தொழில். அதை நீங்க காப்பாத்துறீங்கல்ல. எவ்வளவு பணம் வேணாலும் நீங்க கொடுக்குறீங்கல்ல. ஏற்படுற மொத்த நஷ்டத்தை நீங்க கொடுக்குறீங்கல்ல. மொத்த இழப்பு கேப் நீங்க கொடுக்குறீங்கல்ல. ஒரு பைசா அந்த வாரியத்துக்கோ மொத்தத்துக்கோ எல்லாம் கடன் இருக்கு, வட்டி இருக்குன்னா கணக்கே கிடையாது. அது எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துரும், பட்ஜெட்லயே கொடுத்துரும். ஆனா எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் மின்சாரத்தை இப்ப எங்களை பாவிக்க மாட்டேங்கிறீங்க? பாவிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றீங்க? ரைட்டு, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். காசு கொடுக்குறேன், என்ன இவர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அங்கே போய் வாங்கிக்கோங்க, வட்டி கொடுத்துருங்க. இப்போ நம்மளே போய் வாங்கிக்கலாம், இவனத்துக்கு வட்டி வாங்கிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் காலத்துக்கு நம்ம வட்டி கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் கழிச்சு சரி இதுக்கு மேலே உங்களால் கொடுக்க முடியாது, அதை ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கிறாம்பாங்க. என்னத்துக்கு இந்த நாடகம் எல்லாம்? என்ன நஷ்டமாக நீங்க கொடுங்க. வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் பட்ஜெட்டில் ஒதுக்கி அதை ஈடு செய்ய வேண்டும்.
வருகிற பட்ஜெட்டில் அதை ஒதுக்கணும். நீங்க அந்த வித்தியாசத்தை நீங்க போக்கணும். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? நஷ்டம்னு நினைக்கிறாங்க. எல்லா லாபத்தில் ஓடுது, இங்க மட்டும் என்ன நஷ்டம்னு கேட்கறாங்க. நஷ்டம் இல்லாம இந்த தொழிலை நடத்தலாங்க. எந்த தொழிலையும் நஷ்டம் இல்லாம நடத்தலாம். எப்படி? லாபம் வர்றதை மட்டும் ஓட்டணும். லாபம் வர்ற பஸ்ஸை மட்டும் ஓட்டணும். விழுப்புரம் சென்னை, சென்னை பெங்களூர் ஓட்டணும். சென்னை கும்மிடிப்பூண்டி நோ, சென்னை பொன்னேரி நோ, குலசேகர ரூட்டு கட்டு, அவ்வளவுதான், ஓடாது சொல்லிட்டீங்கன்னா லாபம்தான். லாபமான ரூட்டை மட்டும் ஓட்டி நஷ்டமான ரூட்டை நிறுத்தினால் லாபம் தான். நஷ்டம் வருதுன்னா முதலாளி ஒரு நிமிஷம் கூட பஸ் ஓட்ட மாட்டாங்க. நாம 10,000 பஸ் ஓட்டுறோம், நஷ்டம் தெரிஞ்சே ஓட்டுறோம், வருஷ கணக்காக ஓட்டுறோம். யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்காக. இந்த பணத்தை யாரு கொடுக்கணும்? யாரும் கொடுக்கணும். தேர்தல் வந்தா போதும், இலவச பயணம், பெண்களுக்கு பயணம் அறிவிக்கிறீங்க. எப்படி அறிவிக்கிறீங்க? நீங்க கவர்மெண்ட்ல இருக்க போய் தானே, பொதுத்துறையில் இருக்க போய் தானே. மின்சாரம் 200 யூனிட் இலவசம் இருக்க போய் தானே. விவசாயிக்கு கடன் தள்ளுபடி, கூட்டுறவுல அமைப்பு சொசைட்டி சங்கம் இருக்கிறதுனால, இது பேங்க் இருக்கிறதுனால தானே. எல்லாம் அறிவிக்க முடியுமா உங்களால? உங்க கித்தாப்புக்கெல்லாம் அது வேணும். ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னா அது மூடிடணும். இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் தனியார் மயம் என்று கொக்கரித்த இங்கிலாந்து போன்ற இடங்களிலேயே தாச்சர்லாம் பெரிய கொக்கரிச்சாங்க. அவங்களே மீண்டும் ரயிலு, தபாலு, தண்ணீர் இதையெல்லாம் பொதுத்துறையில் வைக்க வேண்டும் என்று பல நாடுகளில் வச்சுட்டாங்க. பொதுத்துறைக்கு வந்துகிட்டு இருக்கு, ரிட்டையர் ஆகி வந்துட்டு இருக்கு. இங்கேயே தாங்க நடக்கணும், அதான் நடக்கும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு வந்து ஒரு டெண்டர் விட்டுருக்காரு, பஸ்ஸுக்கு, என்னது அந்த எலக்ட்ரிக்கல் பஸ்ஸுக்கு. உடனே அறிவிங்க, இந்த டெண்டர் ரத்து அறிவிக்கணும். நீங்க என்னது டெண்டரு? நீங்க பஸ்ஸை வாங்கி ஓட்டு சார், நாங்க ஓட்டுறோம். இதுக்கு முன்னாடி இருந்தவர் சொன்னாரு, அந்த பஸ்ஸை உங்களால ரிப்பேர் பண்ண முடியாது, ஓட்ட தெரியாது, டிரைவர் சீட்டுக்கே உனக்கு போக தெரியாது, அது பெரிய குகையில பூந்து போகணும். யார்? இந்த சிவசங்கர். ஆமா, இடிக்க பிள்ளையார் மாதிரி போக தெரியாது, ஓட்ட முடியாது, அதை உங்களால் ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா. இந்த 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 நம்முடைய போக்குவரத்து கழகத்துல பஸ் ஓட்டி 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டுற அந்த தொழிலாளிக்கு இணையாக வேற டிரைவரை நீ பார்க்கவே முடியாதியா. நீ ஒன்னா நீ பார்க்க முடியாது. இங்க வேலை பார்த்து இருக்கிற ஒரு டெக்னிக்கல் தொழிலாளி, அவனை எங்க விட்டாலும் வீலே இல்லாம பஸ் ஓட்டுவான். நம்ம அதாங்க யாரு நம்மளால செய்யறோம். ஓடுற லாய்க்கான பஸ் இது. அவர் சொன்னார், 8 ரூபாய்க்கு உதிரிபாக வாங்கின இடம் போய் இப்போ 1 ரூபாய்க்கு வாங்குறான். 1 ரூபாய்க்கு என்னங்க வாங்குவீங்க? கடல முட்டாய் கூட கிடைக்காது. இவன் என்ன பண்றான்? நம்மால வண்டி ஓடணும்பா, சரி என்னப்பா பண்றது, அது அங்க ஒன்று நிற்கிது, அதை பிடிக்கிட்டு வந்துரு. எங்க நிக்கிற வண்டியிலிருந்து இந்த கிட்னி திருடி விற்கிறான் பத்தியா, அந்த மாதிரி நம்மால் அங்க இருக்கிற கேர் பாசை திருடி கொண்டாந்து இங்க வைக்க வேண்டியது, இதை கொண்டு போய் அங்க ஃபிட் பண்ண வேண்டியது, அதை கழட்டி இதை சொருவ வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் இந்த வேலையத்த மாமியை வந்து புடவை கிழிச்சு தச்சாலாம் அந்த கணக்கா. இது ஏன் நீ கொடுக்க மாட்டேன்ற? இது நம்மளால தான் செய்யறான். இப்போ இவருக்கு எலக்ட்ரிக்கல் பஸ் ரிப்பேர் பண்ண தெரியாதாமா. இதை பாருங்க, அடிப்படை தொழில்நுட்ப அறிவு இருந்தால் புதுசா என்ன வந்தாலும் சரிங்க, 1 மாசம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதும், பிச்சு உதறிடும். வால்வோ பஸ் யார் பண்றா? அப்போ வால்வோ உலகத்திலே பெரிய வண்டிங்க, அது பெரிய நவீன வண்டி தானே. அது நம்ம தானே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலேயே அரசு போக்குவரத்துல வால்வோ வண்டியில கையை வைக்கிறவனே நம்ம தான். மற்றவங்க கிட்டே போக மாட்டேன்றோம். சிவசங்கர் சொன்னாரு, நம்ம ஆளுங்களுக்கு அது பத்தாதுங்க, அதனால தனியாக விட்டுடுறோம். என்னையா பெரிய லேலண்டு, என்ன பெரிய ஏங்க, யாராவது டெப்போவே அவர்கிட்ட கொடுத்துருவோம்னா, டெப்போ அதுக்குள்ள இருக்கிற எல்லா அடிப்படை வசதிகள் கட்டமைப்புகள்
ரேம்பு கிம்பு எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இவன் சொல்றான், அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது நஷ்டம் வந்தா அதுக்கு நானே தாரேன். இந்த மாதிரி கூப்பிட்ட எவ்வளவு வேற வேற கூப்பிட்டு பார்க்க முடியுமா? ஏன் அந்த காசை எனக்கு கூட நான் பண்ணிட்டு போறேன், கழகம் ஓட்டாதா? அந்த காசை கொடுத்தா கழகத்தை நாங்க ஓட்டி போறோம். ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு முடிவை கடந்த ஆட்சி எடுத்தது. நான் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க தயவு செய்து இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்க. எலக்ட்ரிசிட்டி தனியார் கொடுத்தாங்க, என்றான்னு ஒண்ணு மகாராஷ்டிரால தனியார் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய நஷ்டம் நமக்குன்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை பாதியில கேன்சல் பண்ணி அவனை துரத்தி விட்டாங்க, அவனை அந்த வெளிநாட்டு ஜெர்மன்காரங்க. இதுவும் அப்படிதாங்க நடக்கும், இது அப்படிதான் நடக்கும். ஆகவே நீங்க எடுங்க, திருப்பி எடுங்க, எங்க கையில கொடுங்க, அது எப்படி ஓடுதுன்னு பாருங்க. அப்புறம் இந்த 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 இதற்கு ஒரு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். நீங்க ஊழலை இது பண்றீங்க, மற்ற இது பண்றீங்க. இப்ப ஜனங்கள்லாம் இப்ப நான் கூட ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸுக்கு போனேன். பத்திரப்பதிவு ஆபீஸ்ல ரொம்ப சுத்தமா நடந்தது. மதுரையில் நம்ம ஆபீஸை பதிவு பண்ண போனேன். அவர் வேகமா எல்லாம் மண்ணு முடிச்சு எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் வெளியே வந்த உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, எனக்கு முன்ன பத்திரம் பதிவு பண்ற சொல்றாரு, சார் அவர் என்கிட்ட சொன்னாரு, வெளியே போனா காசு குடிக்கான்னு கேட்பாங்கப்பா, இல்லைன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட்டு. இது இந்த இந்த பயம் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ஆளுங்க தான், அல்ல நம்ம ஆளுங்க தானே. இது நீங்க சரி பண்ணணும். சாதாரண மக்கள் அதனால பாதிக்கப்படுகிறார்கள். என்னது, மண்ணை கொண்டு போய் தெருவில் போட முடியாது, கொட்ட முடியாது. வண்டி வர்றதுக்கு முன்னாடி கவுன்சிலர் வந்துருவான். எங்க சார் வந்திருக்கீங்க, உங்க வீட்டுக்கு மண்ணு வந்துகிட்டு இருக்கியா? கொஞ்சமா பண்ணாங்க அவங்க. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்களை கொள்ளையடிச்ச வேலைகள். இப்ப இதெல்லாம் நீங்க பண்றீங்களா? ரைட்டு, எங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. ஏன்னா இதெல்லாம் செய்ய தெரியாதவங்க, பிறப்புலையே செய்ய தெரியாம போனவங்க நாங்க இதெல்லாம் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆனா மற்றதெல்லாம் ஆதரிக்க முடியாது. நீங்க இந்த கான்ட்ராக்ட், இந்த தனியார் மயம், மற்றது இதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து எங்க தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறீங்க? ரிட்டையர் ஆனவனுக்கு உடனே பணம் கொடுக்காம என்னங்க நியாயம்? என்ன நியாயம்? 30 வருஷம் வேலை பார்த்துட்டு அவன் பாட்டில் போவான், வெறுங்கையோட போவானா? போயிட்டு இருந்தானே நம்மால. 2 வருஷம் கழிச்சு வாங்குறாங்க, 2 வருஷம் கழிச்சு. இப்ப நீங்க அடுத்த ஒரு இப்போ அரசுல ஏகப்பட்ட போஸ்ட் காலியா இருக்கு. அடுத்த வருஷம் 58 60 ஆக்குனாங்கல்ல, அதனுடைய விளைவாக அடுத்த வருஷம் 1 லட்சம் பேர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரிட்டையர் ஆக போறாங்க. ஏற்கனவே 2 லட்சம் பாக்கி, 1 லட்சம் கூண்டோட போயிடுவான். கலைஞர் காலத்துல ஒன்னா போடப்பட்டவர்கள் எப்படி போடப்பட்ட உங்களுக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? அது இந்த இந்த வேலைக்கு ஆள் எடுப்பது, அவர்களை நிரந்தரப்படுத்துவது, நிரந்தரமாக அவர்களுக்கு வேலை கொடுப்பது, வேலை செய்யறவனுக்கு சம்பளம் கொடுத்தா ஒரு கவர்மெண்ட் கெட்டு போகுமா? பெத்த பிள்ளைக்கு அம்மா சோறு கொடுத்தா அம்மா செத்து போயிடுவாளா? நீதானே அம்மா, நீதானே நீ கவர்மெண்ட். சம்பளம் கொடுக்க மாட்டேன், 10,000 15,000 கொள்ளையடிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆகவே அரசு குறைந்தபட்ச கூலியை, கான்ட்ராக்ட் ஒழிப்பை, நிரந்தரம் என்பதை சாதாரண தொழிலாளர்களுக்கு நீங்க வழங்கணும். தனியார் முதலாளிகளுக்கு நீங்க துணை போக கூடாது என்பது. நான் கடைசியா கேட்டேன், நான் முதலமைச்சரிடம், நீங்க தொழில் கொள்கை அறிவிக்கிறீங்க, முதலாளிகள் வந்தால் அவர்களுக்கு இன்னது தரப்படும், அவர்களுக்கு இந்த சலுகை தரப்படும், அந்த சலுகை தரப்படும், மின்சாரம் இலவசம், தண்ணீர் இலவசம், சகலமும் இலவசம், எல்லாம் வாங்க, ஆனா வாங்க கொள்ளையடிக்க போங்க அப்படின்னு நீங்க கொள்கை அறிவிக்கிறீங்கல்ல. தொழிலாளர் கொள்கை என்ன? இந்த அரசாங்கத்தின் தொழிலாளர் கொள்கை என்ன? எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தும் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் தொழிலாளிக்கு அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுங்க, போதும். வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம். என்ன உங்க தொழிலாளர் கொள்கை? இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரைக், நமக்கு முதலாளிக்கும் ஸ்ட்ரைக்குங்க. முதலாளி அநியாயம் பண்றோம், நம்ம ஸ்ட்ரைக் பண்றோங்க. இதுல போலீஸுக்கு என்ன வேலை? போலீஸுக்கு என்ன வேலை? இந்த சில இந்த மோசமான சில கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணுவான்? பொண்டாட்டி போட்டு அடிப்பான், எந்த நியாயமும் இல்லாமல் அடிப்பான். யாராவது தாங்க முடியாம பக்கத்துல போய் ஏப்பா இப்படி அடிக்கிற அந்த பொண்ணைய பாவம் அப்படின்னு கேட்டா, இது எங்க விவகாரம்? நான் என் பொண்டாட்டி நான் அடிப்பேன், அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அவனை. அது ஒரு பக்கம் வச்சுங்க.
அவன் சொல்லுவான்ல, அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, முதலாளி எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல, நான் இது வரணும்னு நான் கேட்குறேன், எனக்கு அவனுக்கும் பிரச்சனை, நான் வந்து வேலை நிறுத்தம் பண்றேன் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றேன். யார் வரணும்? முதலாளி வரணும், பாப்பா பேசலான்னு. முதலாளி வரலையா, தொழிலாளர் துறை வரணும். என்னப்பா வாங்கப்பா. ஆனா இந்த ரெண்டும் வர்றது கிடையாது. போலீஸ் வரான். எதுக்கே நீ வர? ஒரு குச்சை தூக்கிட்டு வரான். இங்க உட்காராத, அங்க உட்காராத, அங்க உட்காராத, இங்க உட்காராத, இங்க உட்காராத, கேட்ல நிக்காத, 500 மீட்டர் தள்ளிப்போ. நீதிமன்றங்கள் வேற, 500 மீட்டர் தள்ளிப்போ. இந்த நீதிமன்றத்துக்கு வேற இந்த காக்ரோச் பசங்க தான். காக்ரோச் தான் இது. காக்ரோச்சுன்னு சொன்னவர் தானே அவரு. நீதிமன்றத்துக்கு வேற வேலையே கிடையாதா? 500 மீட்டர் தள்ளிப்போ, 300 மீட்டர் தள்ளிப்போ. எந்த சட்டத்திலேயே இருக்கு 500 மீட்டர் தள்ளிப்போன்னு சொல்றது? நீ சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? நான் கேட்ட மரிச்சா கேளு, உள்ள போற வண்டி வெளியே வர வண்டியை மரிச்சா கேளு. ஜோதிபாஸ் ஆட்சியில் என்ன பண்ணாருன்னா, இதான் தொழிலாளர் கொள்கைங்கிறது. ஸ்ட்ரைக்குங்க. ரைட் 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 ஸ்ட்ரைக்கு. ஸ்ட்ரைக்கில் நம்ம தொழிலாளிகள் வந்து வெளியே நிற்கிறாங்க, கேட்டில் நிற்கிறாங்க. 10 பேர் உள்ள போறான், 90 பேர் வெளியே இருக்கிறான், 10 பேர் உள்ள போறான். ஏய் கருங்காலி, டேய் வேலை போகாதடா, ஐயோ இடுன்னு நம்மளால குரல் கொடுக்குறான். கொடுத்தானே செய்வான். உடனே போலீஸ்காரன், ஏய் சத்தமெல்லாம் போடாதுன்னு விசுவாச தொழிலாளி உள்ள போறான். ஜோதிபாஸ் அவனை கூப்பிட்டு சொன்ன, வாடா உனக்கு என்ன வேலை? அவன் ஸ்ட்ரைக் பண்றான். அடிச்சானா? எதையா தடுத்தானா? கல்லுகள் எடுத்து வீசினானா? ஒன்றும் பண்ணல. அவன் பாட்ட கத்திட்டு போறான். நீ அங்க போய் கூச்சாட்டுற. அந்த 10 பேரை கூப்பிட்டு சொல்லு, உன்னால தாண்டா இங்க தகராறே வருது. தகராறு யாரால வருது? இந்த 10 பேர் உள்ள போறதுனால வருது. 90 பேர் வெளியே இருக்கிறான். நீ என்ன வெங்காயத்துக்கு உள்ள போற? அவனை கூப்பிட்டு கேளு. கேட்டு ஒண்ணு அவனோட போய் நில்லு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிரு. இல்லைன்னா அவன் அடிச்சா வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் ஜோதிபாஸ். முதலாளிலாம் அலறாம பாருங்க மேற்கு வங்காளத்தில். ஐயோ எங்களால இருக்கவே முடியாது, அடவா எங்களை வந்து கூட்டிட்டு போயிரு, முடிய எல்லாம் போச்சு, சகலம் போச்சுன்னு கத்தி கிடந்தானுங்க. இப்ப இங்க எப்படி சாம்சங்ல நம்ம என்ன பாடுபட்டோம்? ஒரு இடத்துல எங்களை உட்கார இல்லையே, ஒரு இடத்துல உட்கார இல்லை. இப்ப எம்ஆர்எஃப் பெரம்பலூர்ல ஸ்ட்ரைக் நடக்குது, ஒரு இடத்துல உட்கார இல்லையே. நான் கேட்டேன் அவரை, அமைச்சர்கள்லாம் கேட்டேன், என்னங்க நியாயம் இது? கடந்த ஆட்சி இதான் பண்ணாங்க, நீங்களும் இதான் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? தொழிலாளர் பிரச்சனையில் போலீஸ் தலையிடக்கூடாது அறிவிங்க. வயலன்ஸ்லாம் வாங்க, வன்முறைனா வாங்க, பின்னதுக்கு வரீங்க நீங்க. இதை அறிவிக்கணும், அரசு அறிவிக்கணும். ஆகவே இதையெல்லாம் அரசு செய்யாமல் போனால் நீங்க புதுசா வந்ததுக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து அது ஈடுபடாது, சிக்கலாயிடும். ஆகவே இதை செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் பிரச்சனையில் ஏற்கனவே தோழர்கள் வலியுறுத்திய விஷயங்களை திருப்பி சொல்லவில்லை, அதை இங்க பார்க்கணும். நான் கடைசியா முக்கியமா நான் வலியுறுத்தி சொல்றது, இந்த போக்குவரத்து கழகத்துல மட்டும் அது எங்களுக்கு பாவமாயா, எங்களுக்கு சாபமா, எங்களுக்கு ரிட்டையர் ஆனவனு காசு தர மாட்டேன் சாபமா எங்களுக்கு. இப்ப 3 மாசமா கொடுக்கல, 3 மாசமா ரிட்டையர் ஆனவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. ஏப்ரல் மே ஜூன் 62 நாள் தொடர் போராட்டத்துக்கு பிறகு, ஐயா நாங்கள் கொஞ்சம் காசு அறிவிக்க 2000 கோடி ரூபாய் கொடுக்குறோம், இது வரைக்கும் இருக்கிறத பூரா செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு எலெக்ஷனோட சேர்த்து செட்டில் பண்ணிட்டு அவங்களும் செட்டில் ஆகி போயிட்டாங்க. எங்கேயோ போய் செட்டில் ஆகியிருக்காங்க. சரி, நீ வந்து இப்போ நீங்க ஒன்று சொல்லுங்க, நீங்க நியாயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு பெற்றவன் எப்படி கொடுக்காம இருப்பீங்க? யார் பணம்? என் பணத்தை எடுத்து இவங்க செலவு பண்ணுவாங்களாமா. என் பிஎஃப் பணம், என் சொசைட்டி பணம், எல்ஐசி பணம் செலவு பண்ணுவாங்களாமா. 15,000 கோடி ரூபாய் அந்த பணம் மட்டும் இருக்கு. என்னங்க இதை விட கேவலம் என்னங்க வேணும்? இதோட வேற என்ன கேவலம் வேணும்? இது நீங்க செய்றீங்க. எந்த துறையிலாவது இது இருக்கா? இன்னொரு துறையில் அப்படிதாங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க விட்டுறோம். காட்டுங்க பார்க்கலாம். எங்கேயுமே இல்லையே. ஜட்ஜி இதெல்லாம் கேட்கிறாருல. நான் கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜி சொல்றாரு, என்ன வேணும்? கிராஜுவிட்டி கொடுக்கலாங்க. அப்படியா? 12 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கோ. அவரு சட்டத்திலே இடம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்,
இனிமே ஜட்ஜுக்கு ரிட்டையர் ஆனா 12 இன்ஸ்டால்மெண்ட்லாம் உங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்கும். அவர் வாங்கிக்கிறாரா பார்க்கலாம். டையப்பு யாரும் போய் பாருங்க. எங்களுக்கு என்ன 12 இன்ஸ்டால்மெண்ட் அப்படி கொடுக்குற நீதிமன்றமாக இருக்கிறது. நீங்க எங்களுக்கு கிராச்சுவிட்டி கொடுக்க மாட்டீங்க, பிஎஃப் கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? மருந்து சாப்பிட்டீங்களா நீங்க? சரியா? அந்த தொழிலாளி 70 எப்பங்க உதவி தேவை? மருத்துவ உதவி எப்ப தேவை? பிறந்த குழந்தைக்கு தேவைங்க. திடீர்னு சளி பிடிச்சிரும், திடீர்னு பேதி ஆயிரும், திடீர்னு இதாயிடும். பிறந்த குழந்தைய நான் அப்படி பார்க்கணும், பொத்தி பொத்தி பார்க்கணும். அது தினந்தோறும் கவனிக்கணும், மருந்து கொடுக்கணும், மற்றது கொடுக்கணும். அடுத்தது வயசானவங்க 2 பேரும் ஒரு விதத்தில் குழந்தைகள் தான். வயசு விஷயத்துல, மற்ற விஷயத்துல, வியாதி விஷயத்துல. அந்த வயசான காலத்துல தான் அவனுக்கு வந்து மருத்துவ உதவி கொடுக்கணும். எப்பா இவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கொடுங்கப்பா, மெடிக்கல் இன்சூரன்ஸ். நீ சும்மாலாம் தர வேண்டாம். தரமாட்டேங்கிறாங்க. பணம் கவர்மெண்ட் முதல் பணம் 70 கோடியாது, 72 கோடி, 72 கோடி. இது என்ன காசுங்க இது? இந்த 72 கோடி நான் கட்ட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இல்ல. 72 கோடி நாம எப்படி கட்டுறது? பேங்க்ல வாங்கிக்கோ, நான் சொல்லி விடுறேன். இந்த கிழமெல்லாம் நம்ம கிழவன் தான், பேங்க்ல கடன் கொடுங்கன்னு சொல்றேன். நீங்க போங்க, கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. சரி, எப்படிங்க கட்டுறது? நீ தான் கட்டணும், வட்டி உண்டாங்க, டபுள் வட்டி. போ. இதுக்கு எதுக்கு இவரு சத்திரத்து சாப்பாட்டுக்கு ஐயர் ரெக்கமெண்டேஷன் எதுக்கு? பேங்க்ல போய் நான் கடன் வாங்குறதுக்கு இவர் என்னதுக்கு ரெக்கமெண்டேஷனு? மொழா கொடுக்க போறான். டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்கறேன், எனக்கு பென்ஷன் ஒரு 5000 ஒரு தடவை கொடுத்துட போறான். அவன் மெசேஜ் போட்டு கேட்கறான், கடை வேணுமா, கடை வேணுமா, கடை வேணுமா, ஐயா கடை வேணும், வாங்கய்யா அப்படின்றான். பெரிய பிரச்சனையா இருக்குது நமக்கு இந்த செல்ல. அவன் கடைக்காரன், நம்ம கடைக்காரனான்னு தெரியல. அதனால கடனுக்கு நீ என்ன சொல்றது? அந்த மருத்துவம் இது கொடுக்க மாட்டியா? நீ கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? கோர்ட்ல போய் பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சப்படி இப்போ வாங்கியிருக்காங்க. அரிய சப்பம் கிடையாது, அதுக்கு 3 கிடையாது. ஒப்பந்தம் போடுறோம், பணியில் இருக்கிறவனுக்கு ஒரு உயர்வு கிடைக்குது, பென்ஷன்காரனுக்கு ஒரு உயர்வு கிடைக்கணும், கிடையாது. எதுவும் இல்லையே. 2023 வேலைக்கு சேர்ந்தவனுக்கு 1 பட்டம் கட்டியும் கிடையாது. எப்படி அவங்கள வந்து நீங்க வந்து நியாயப்படி? இப்போ கவர்மெண்ட்ல வந்து அஷ்யூர்டு பென்ஷன் ஒன்று சொல்லியிருக்கான். இங்க என்ன? எங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் அப்படியே வரணும் எங்க ஒப்பந்தப்படி. ஆனா அதுவும் கிடைக்கல, ஒண்ணும் கிடைக்கல. வாரிசு இறந்து போனவன் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்னங்க உங்களுக்கு கேடு? வேலை செஞ்சு தானே சம்பளம் வாங்க போறான், சும்மா கொடுக்குறான். இந்த விஜய் இப்போ வேலை கொடுத்தாரு, 42 பேருக்கா கரூர்ல. உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டான். அது ஒரு பிரச்சனை விடுங்க, அது வரட்டும். இப்ப நம்மால இறந்து போறான். தமிழ்நாட்டிலேயே அதிக மரண விகிதம் இருக்கிற தொழில் போக்குவரத்து கழகங்கள். 500 பேர் வருஷத்துக்கு சராசரியா இறந்து கொண்டிருக்கிறோம், விபத்தால், நோயால். அந்த குழந்தைகள் அவங்கள இது அதுக்கு ஒரு ஜீவோ போடுறோம். என்ன ஜீவோ போடுறோம்? 5% மேல், மொத்த தொழிலாளியில் 5% மேல் வாரிசு பிள்ளைகள் வேலையில் இருக்கக்கூடாது. ஏண்டாப்பா, என்னப்பா அவன் கஷ்டம், அவன் சும்மா உட்காந்து திங்க போறான். அவன் அப்படி ஜியா போடுறாங்க. அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் என்ன செத்து போனது மேல உனக்கு, அவன் ஆவி மேல உனக்குன்னே அவ்வளவு பாவி உனக்கு வருத்தம் என்ன கஷ்டம்? ஒப்பந்தம் போடுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்ன ஒப்பந்தம் போட்டாங்க, நான் டெக்னிக்கல்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. 4 வருஷம் அவனுக்கு ட்ரைனிங் கொடு, அவனுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கொடு, கொஞ்சமா கொடு, அதுக்கப்புறம் அவனை பர்மனன்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. அப்படி நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஏன் அதை செய்யக்கூடாது? எங்க போனாலும் ஒரு 4 பெண் குழந்தைகள் வருது, வந்து எங்க அப்பா இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு, நான் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கிறேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா 5% தாண்டிட்டாங்கிறாங்க. அப்ப இனிமே நாம ஆண்டவங்கிட்ட தான் போகணும். 5%க்கு மேல நாங்களை சாகாம பார்த்துக்கோ. மொத்தத்துல நாங்க 5% தான் சாகணும், நீ அது ஒரு கணக்கு பண்ணுன்னு அவர்கிட்ட தான் போகணும்.
இதெல்லாம் இதயமே இல்லாத விஷயம். இப்ப அந்த அந்த பசங்க நமக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு 38 வயசு ஆகி போச்சியா, 37 வயசு ஆகி போச்சியா, 36 வயசு ஆகி போச்சியா, என்னென்ன. இப்ப அப்ப இறக்குற போது பையனுக்கு 2 வயசுன்னு வச்சுங்க, அவனுக்கு எப்ப வேலை கொடுக்குறது? வயசுக்கு வந்தப்ப கொடுக்கணும். 2 வயசு பையனுக்கு வேலை கொடுத்துரு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம். வேலையை அவனுக்கு கொடுத்துட்டு கையில் ஒரு பால் புட்டியை கொடுத்துரு, அவன் பாட்டில் இருக்கட்டும். கொடுத்துருவியா? அவன் எப்ப வேலைக்கு தயாராகணும் அப்ப கொடுக்கல. என்னையா கஷ்டம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி. ஆகவே கூறுகட்டத்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாது. இதயம் இல்லை எல்லாத்திலையுங்க. இதயத்தோடு, இதயத்தில் உள்ள ஈரத்தோடு முடிவெடுக்கப்பட வேண்டும். அந்த ஆட்சி தான் நிலைக்கும், அந்த அரசியல் தான் நிலைக்கும். ஈரமற்ற இதயத்தோடு எடுக்கிற எந்த முடிவும் வெற்றி பெறாது. கடந்த ஆட்சியில அவங்க பண்ண பல தவறுகள், ஒரு பெரிய தவறு இது இப்படி ஜியோ போட்டது. அப்புறம் வேலைக்கு ஆள் எடுக்காது. அப்புறம் குரூப் டி லாஸ்ட் கிரேடு அவங்களுக்கு முழுவதும் கான்ட்ராக்ட்ல மட்டும்தான் கொடுக்கணும், நிரந்தரமா கொடுத்துடவே கூடாது, அப்படி ஒரு ஜியோ. இப்ப எம்பி நினைச்சாலும் கொடுக்க முடியாது. இப்ப யாருக்கு உத்தரவு போடுறதுக்கு, ஜியோ போடுறதுக்கு? இப்படிலாம் போடுறாங்க. ஆகவே இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். இப்ப பழைய ஆட்சியை மீண்டும் வந்திருந்தால், எடப்பாடி நான் தான் ஜெயிப்பேன் அவர் வந்திருந்தால் இந்த இந்த எட்டையெல்லாம் நம்ம பேசவே முடியாது. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, புதுசு பல புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். நல்ல காத்து வருதுவா, ஃபேன் புதுசுங்க, ஏசி ஜில்லுன்னு இருக்க புதுசுங்க, எல்லாம் புதுசு, நீங்களும் புதுசு. எங்களுக்கு ஜில்லுன்னு இருக்கணும் நீங்க, எங்களுக்கு நல்லா இருக்கணும் நீங்க. ஆகவே ஒரு புதுசு எப்படி வாங்கினவனை மகிழ்விக்குமோ அதை போல இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. நாங்க ஓட்டு போராட்டி போனாலும் உங்களை கடைசியில நாற்காலியில் தூக்கி பர்மனன்ட் ஆக்குனதே நாங்க தான். ஆகவே எங்க மனசெல்லாம் குளிர்ற மாதிரி ஒரு முடிவு எடுங்க. கடைசியா நான் சொல்றேன், உங்களுக்கு கண்ணாகவும் காதாகவும் இருப்பது யார் என்றால் தொழிற்சங்க இயக்கம் தான். போக்குவரத்து அமைச்சர் புரிஞ்சுக்கணும். எங்க மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எங்க மூலமா தான் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தொழிலாளர் துறை தான் அதிக சட்டங்கள் சம்பந்தப்பட்ட துறை. 60க்கும் மேற்பட்ட சட்டங்கள் அந்த அமைச்சர் படிச்சாதான், அந்த அமைச்சர்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த துறையை சமாளிக்க முடியும். 60க்கும் மேற்பட்ட எந்த துறையிலும் இத்தனை சட்டம் கிடையாது. கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எத்தனை சட்டம் இருக்கு? அந்த மந்திரி படிக்க வேண்டியது. கமர்ஷியல் டாக்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட், வேற என்ன படிக்கணும்? ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளால பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. நீங்க இதெல்லாம் ஆகவே தொழிற்சங்கத்தை கூப்பிட்டு தொழிலாளர் துறை அமைச்சர் பேசணும், மின்சார தொழில் சங்கத்தை கூப்பிட்டு மின்சாரத்துறை அமைச்சர் பேசணும், போக்குவரத்தை கூப்பிட்டு போக்குவரத்துறை அமைச்சர் பேசணும். ஒரு காலத்துல தொழிலாளர் ஆட்சி அமைஞ்ச உடனே தொழிலாளர் அமைச்சர் யாரை போடுறாங்களோ அவரு நேரா நம்ம ஆபீஸுக்கே வந்துடுவார். ஒவ்வொரு ஆபீஸுக்கும், நம்ம ஆபீஸ் ஒவ்வொரு ஆபீஸுக்கும் போயிடுவார். ஐயே நீங்க அங்கேயே இருக்க, நான் வந்துடுறேன். நம்ம தலைவர்கள்லாம் அப்படி விபி சிந்தன், அந்தோணி பிள்ளை எல்லாம் பெரிய தலைவர்கள். அவங்க நம்ம ஆபீஸுக்கு வந்து எல்லாம் எப்படி நல்லா இருக்கேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இப்போ எப்படி என்ன சொல்லுங்க, எழுதி கொடுங்க. நம்ம ஆபீஸுக்கு வந்து பேசிட்டு போன வரலாறுலாம் இருக்கு. இப்போ நாங்கள் இவங்களை தேடி தேடி போகிறோம், தேடி வர்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றது? இப்போ சாமின்னா அது கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வெளியெல்லாம் வராது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியே வரும். அதுக்குன்னு ஒன்று வச்சிருப்பான், என்ன ஊர் வரத்துக்கிட்டு. நீங்க வந்து சாமி மாதிரி கருவறைக்குள்ளேயே உட்காருகின்றவர்களாக இருக்காதீர்கள். உலா வரணும், எங்களை சந்திக்கணும், எங்கள் மூலமாக என்ன பிரச்சனை என்று அறியணும். அது அவசியம் என்று ஆட்சியாளர்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன். இதற்கு மேல் எங்களுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சின்ன இயக்கம், நாங்கள் யாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கவோ சவால் விடவோ நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிற பொறுப்பு எங்களுக்கு. உங்களை மேலே உட்கார வச்சிருக்காங்க, உயரத்தில் உட்கார வைத்திருக்கிறார். மக்கள்லாம் சேர்ந்து உங்களை தூக்கிட்டு போய் உயரத்தில் உச்சியில் உட்கார வச்சிருக்காங்க. அது மக்கள் செய்திருக்கக்கூடிய காரியம். நீங்கள் உயரத்துக்கு போகணும்னா மக்களால் தான் செய்ய முடியும். போயிட்டீங்க, கொண்டு போயிட்டாங்க, உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் அந்த உயர்ந்த இடத்திலேயே நீங்கள் நிலைக்க வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் தான் இருக்கிறதே தவிர மற்றவர்கள் கையில் இல்லை.
மக்கள் தூக்கி வச்சுட்டாங்க. நீங்க அங்கேயே இருக்கணும், உருண்டுறாதீங்க, விழுந்துடாதீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை அக்கறை செலுத்துங்கள். தொழிலாளர் பிரச்சனைகளை அக்கறை செலுத்துங்கள். விவசாயிகள் பிரச்சனைகளை அக்கறை செலுத்துங்கள். குறை சொல்லி வரக்கூடியவர்களை, குறை சொல்லி கேட்கக்கூடியவர்களை, போராடக்கூடியவர்களை பேசி சரி பண்ண பாருங்க. குச்சல வேலை காட்டாதீங்க. ஆகவே இதையெல்லாம் ஆட்சி புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பணியில் இருப்பவர்கள், புதிய தொழிலாளிகள், இளம் தொழிலாளர்கள், வாரிசு வேலை, ஓய்வு பெற்றவர்கள், இப்படி எல்லாருடைய பிரச்சனைகளிலும் அரசு தலையிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். சுலபமான காரியம். இதை செய்ய வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு, இவ்வளவு சிறப்பாக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த மாநகர போக்குவரத்து சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.